ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா ஒரு பக்கம் டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் நிதிஷ் வெளியே வந்துட்டாங்கிற உண்மையே சொல்லிட்டாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது இனியா வந்துட்டாங்க. இதையே முன்னாடியே நீ சொல்லலன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா வேணாம், எல்லாத்தையும் சொல்ல முடியாமல் என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணுது. இதை கேட்டோன்னே கோவத்தில் கொந்தளிச்சு போனோம். நம்ம கோபியும் எலியும் செலியனும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு இங்கே சுதாகர் வீட்டுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறேன்ற பேரில் வார்னிங் கொடுத்தது மட்டும் இல்லைங்க, 2 அடியும் கொடுத்தாங்க. எங்கள் சார்பாக 2 அடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இனியா வாழ்க்கையே தொட்டு உருகா மாதிரி தொட்டுக்கிட்டு இப்படி நாசம் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கணுமே எழிலுக்கு வந்த கோவத்தை சும்மா டபால்னு அடிச்சாரு பாருங்க. வேற லெவலில் இருந்தது. அடித்தது மட்டுமா, சுதாகர் ஒரு பக்கம் இங்கே நம்ம பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இந்த பொட்டி கடையில் வச்சிருக்கிறதுல என்ன உனக்கு கௌரவம்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு கடைசியில் உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கம்முன்னு இருக்க சொல்லுங்க. ஏன் பையனை மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ணமே இல்லையான்னு சொல்லி கேட்கடே பொடா பொடிப்பாயலை பொசக்கட்ட மடப்பாயலை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எதுக்குடா அந்த டைலாக் போட்டு விட்டேனேன்னு நினைக்கிறீங்க? நம்ம இனியா பைக்கி ஒரு பக்கம் இவன் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு தாலியை கழட்டி வச்சிருச்சு. இது தெரியாத இந்த பைக்கிங்க ஜோலி முடிகிற அளவுக்கு நின்று டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஐயா எப்படியோ காப்பாற்றி விட்டாருன்னா பார்த்துக்கோங்க. சுனாப்பானா கூட்டத்தை கலடா அப்படிங்கிற மாதிரி வெளியே போறியாலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதை பார்க்கணுமே. தம்பிக்கு டெரர் பீஸ் இப்போதான் வருது போல அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒரு வழியா பயந்து போன நம்ம சுதாகர் வெளியே போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அவரு வெளியே போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட்ட சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேன்னு கவுன்சிலர் சொன்னதை பார்த்தோன்னே இன்னும் ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செல்வி ஒரு பக்கம் என்னக்கா இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி கேட்க, என் பொண்ணுக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை, டைவர்ஸ் வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.